குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ட்ரை லீஃப் கம்போஸ்ட் நம்ம கொடுக்குறோங்க. ஸோ அது எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரிப்ரேஷனுங்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க, எந்த ப்ரொசீஜரும் அதில் கிடையாது. ஸோ ஆனால் பொறுமைங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸுங்க. நமக்கு பொறுமை முக்கியம். பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம கைகளில் கிடைக்கும். ஸோ அதுக்கு தேவை ரொம்ப காய்ந்து மக்கி போன இலை சருகுகள் தாங்க நமக்கு தேவை. ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம மாடிக்கு தாங்க வந்திருக்கோம். என்னோடய வீட்டு பின்னாடி பலா மரங்கள் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் மேக்ஸிமம் லீவ்ஸ் இந்த மாடியில் தாங்க உதிர்ந்து கிடக்கும். ஸோ அது நான் டெய்லி க்ளீன் பண்ணுறது கிடையாது. எனக்கு ஃபெர்டிலைசர் பண்ணணும் தேவை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக நல்லா காஞ்சு நல்லா மக்கி போன இலைகள் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம பொறுமையாக தான் கலெக்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மந்த்லி தான் நான் கலெக்ட் பண்ண வருவேன். ஸோ அந்த இலைகள் நல்லா காய்ந்து தாங்க இருக்கும், ரொம்பவே காய்ந்து நல்லா மக்கி தாங்க இருக்கும். ஸோ அது மேலோட்டமாக இருக்கக்கூடிய லீவ்ஸ் கொஞ்சம் முழுமையாக இருக்கும். ஸோ அதை கிளறி விட்டோம் அப்படின்னா அதோடைய அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய இலைகள் நல்லா மக்கி இருக்குங்க. ஸோ அதை நம்ம 2 செக்ஷனாக நம்ம பிரிக்க போகிறோம். இந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய லீவ்ஸை நம்ம தனியாகவும், ஸோ அதோடைய அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய லீவ்ஸை தனியாகவும் எடுக்க போகிறோம். இல்லை அப்படின்னா நம்ம சேர்த்து கூட நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம பைகளில் கலெக்ட் பண்ணலாம். அப்படின்னா நமக்கு ரொம்ப டேஸ் ஆகும் நமக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மக்கி போன இலைகளையும் கொஞ்சம் மட்காத்த இலைகளையும் செப்பரேட்டாக நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப மக்கி போன இலை கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜரை நம்ம பண்ணுறோங்க. ஸோ இதை நம்ம தனித்தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வேறு எதையுமே ஆட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு இதில் நம்ம ட்ரை லீவ்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. இதில் நம்ம எந்த மண்ணும் ஆட் பண்ணுறதில்ல, வேறு எந்த ஃபெர்டிலைசரும் நம்ம இதில் ஆட் பண்ணுறதில்ல, நம்ம வாட்டரும் ஆட் பண்ணுறதில்லங்க. இதை மட்டும்தாங்க நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ பிரித்து எடுத்து நம்ம இதை பைகளை தாங்க ஃபில் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இதில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். ஒரு இது 50% ஃபெர்டிலைசராக இருக்குது. ஸோ இன்னும் 50% நமக்கு மட்குனா மட்டும்தான் நமக்கு கம்போஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம பிரிச்சுருக்கோம். பிரித்து 2 நம்ம தனித்தனியாக வச்சுருக்கோம். இது நம்ம இனி பைகளை தாங்க ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி பைகள் அப்படின்னா நம்ம அரிசி வாங்குகிற பைகளாக இருந்தாலும் ஓகே. இப்போ 10 kg இல்லைன்னா 20 kg பைகள் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த பைகள் இருந்தாலும் ஓகே. இல்லை அப்படின்னா நம்ம சிமெண்ட் வாங்கக்கூடிய பைகளாக இருந்தாலும் நீங்கள் அதை வாஷ் பண்ணி நீங்கள் அதை காய வச்சு நீங்கள் எடுத்துக்கலாங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த பைகளாக இருந்தாலும் ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி பைகளை நீங்கள் இந்த சருகுகளை நீங்கள் தனித்தனியாக கொஞ்சம் மக்கி போன இலைகளையும் மட்காத்த இலைகளையும் தனித்தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஃபில் பண்ணுவோம். வேறு எதையுமே நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட்டு அந்த லீவ்ஸ் ஒன்லி தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். எந்த ஹோல்ஸும் அந்த பைகளில் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அந்த பைகளில் சின்ன சின்ன காப்ஸ் இருக்கும், அதுவே போதும். ஸோ அதை ஃபில் பண்ணி நம்ம கொஞ்சம் கெட்டி வைக்கணுங்க. நம்ம ஓப்பனாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பைகளை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை டைரெக்டாக அதை நம்ம கார்டனில் தாங்க கொண்டு வைக்க போகிறோம். ஓப்பன் பிளேஸில் தாங்க வைக்க போகிறோம். வேறு எங்கேயுமே நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வைக்க வேண்டாம். எந்த வெயிலாக இருந்தாலும் எந்த மழையாக இருந்தாலும் எல்லாமே இருக்கட்டும். எல்லாமே இதனுடைய இந்த பைகளே விழட்டும். ஸோ நம்ம அடிக்கடி அதை ஓப்பன் பண்ணி கிளறி விட வேண்டாம். நம்ம வாட்டரும் ஆட் பண்ண வேண்டாம். வேறு எந்த ஃபெர்டிலைசரும் நம்ம அது கூட ஆட் பண்ணவே வேண்டாங்க. நம்ம ஓரங்களில் அப்படி கெட்டி வச்சா போதும். ஆனால் ஒரு 6 month வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகும். ஸோ இது நல்லா காய்ந்து போன நல்ல மக்கி போன இலைகள்ங்க. இது கொஞ்சம் ஒரு 4 monthலேயே நமக்கு கம்போஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் மட்காத்த இலைகள் கொஞ்சம் நமக்கு 6 month வரைக்கும் ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா லீவ்ஸையும் நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட் வைஸாக கலெக்ட் பண்ணி நம்ம பைகளில் ஃபில் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக நம்ம கார்டன்லேயே செட் பண்ணுறோம். ஒரு ஓரங்கள் அப்படி இருக்கட்டும், நம்ம டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். 6 month தாண்டி அந்த பைகளை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
வந்து ஒரு நல்ல வந்து கம்போஸ்ட்டு ரெடியாக இருக்குங்க. கருப்பு தங்கம் அப்படின்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ஒரு டார்க்கிஷ் கலரில் நமக்கு கம்போஸ்ட்டு ரெடியாக இருக்குங்க. அவ்வளோ சத்துக்கள், அவ்வளோ கரிமங்கள் அதில் இருக்குங்க. நம்ம பிளான்ட்ஸுக்கு தேவையான கார்பன்ஸ் எல்லாமே இந்த ஃபெர்டிலைசரில் கிடைக்கும். ரொம்பவே சத்துக்களும் அதில் இருக்குங்க. பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஹைட்ரஜன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக செழிப்பாக பச்சை பசேல்னு இருக்குங்க. அதோட லீவ்ஸ் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே பசுமையாக இருக்குங்க இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடிய டைமிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நீங்கள் உங்கள் கார்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.